Exercise 3.5 செகண்ட் சம் பார்க்க போகிறோம். எக்ஸாமின் ஃபார் த ரேஷனல் ரூட்ஸ் ஆஃப் 2x³ - x² - 1 = 0, x⁴ - 3x + 1 = 0. விகிதமுறு மூலங்கள் உள்ளதா என ஆராய்க. இப்போது இதுக்கு ரேஷனல் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரேஷனல் ரூட் தியரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கண்டுபிடிக்க அந்த தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்க இந்த பாலினாமியலில் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு டேர்மோடைய கோஎஃபிஷியன்ட் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஏஎன். சரியா, ஏஎன் இருக்கிறதுல என்ன இருக்குங்க 2 இருக்குது. ஸோ ஏஎனோட வேல்யூ என்ன 2. அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இது என்னென்னா A0. லாஸ்ட் டேர்ம் என்னென்னு சொல்லுவோம், A0 சொல்லுவோம். A0ஓட வேல்யூ -1. ஸோ இந்த பாலினாமியலுக்கு P/Q என்னவாக இருக்கும், ஒரு ரூட்டாக இருக்கும். P/Q be a root of the polynomial. அது மட்டும் இல்லாமல் இந்த P இருக்கு இல்லையா, P வந்து -1 A0க்கு ஒரு ஃபேக்டராக இருக்கும். P இருக்குல்லப்பா, P வந்து A0க்கு ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஸோ P must divide -1. -1உடைய ஃபேக்டர்ஸ் என்னென்ன சொல்லலாம், 1 -1ன்னு சொல்லலாம். சரியா, அதே மாதிரி Q சொல்கிறோம் இல்லையா, இந்த Qவுக்கு வந்து AN வந்து ஒரு ஃபேக்டராக இருக்கும். ANோட வேல்யூ என்ன 2. ஸோ 2ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 -1 2 -2ன்னு சொல்லலாம். சரியா, ஸோ இந்த வேல்யூ Pக்கானது, இந்த வேல்யூலாம் Qக்கானது. இதை P/Q ஸ்ட்ரக்சரில் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதில் 1 போடுங்க, Pக்கு பதிலாக 1, Qக்கு பதிலாக 1. அடுத்தது Pக்கு பதிலாக 1, Qக்கு பதிலாக -1. அடுத்தது Pக்கு பதிலாக 1, Qக்கு பதிலாக 2. Pக்கு பதிலாக 1, Qக்கு பதிலாக -2. அடுத்து Pக்கு பதிலாக -1, Qக்கு பதிலாக 1. Pக்கு பதிலாக -1, Qக்கு பதிலாக -1. Pக்கு பதிலாக -1, Qக்கு பதிலாக 2. Pக்கு பதிலாக -1, Qக்கு பதிலாக -2. சரியா, இப்போ 1/1 என்ன வரும், 1 தான் வரும். அதே மாதிரி 1/-1 என்ன வரும், -1 வரும். 1/2 வந்து அதே தான், 1/2 தான். அடுத்து 1/-2 வந்து -1/2ன்னு எழுதிக்கலாம். -1/1 என்ன எழுதிக்கலாம், -1ன்னு எழுதிக்கலாம். ஸோ -1 -1 என்ன எழுதிக்கலாம், 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ -1/2 எப்படி எழுதிக்கலாம், -1/2ன்னு எழுதிக்கலாம். அடுத்து இதுக்கு மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த சிமிலர் வேல்யூ எல்லாத்தையும் ஒரே தடவை எழுதினா போதும், ரிப்பீட்டட்லாம் ஒரே ஒரு தடவை எழுதிக்கிட்டால் போதும். ஸோ அப்போ என்னென்ன வரும், 1 ஒரு தடவை இருக்குது, 1 வரும். அப்புறம் -1 ஒரு தடவை வரும், 1/2 ஒரு தடவை வரும், -1/2 வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது, அதனால் ஒரு தடவை எடுத்துக்கிட்டால் போதும். சரியா, இப்போ ரேஷனல் ரூட்ஸ், பாசிபிள் ரேஷனல் ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 -1 ± 1/2. இப்போ இதில் எதெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, P(x) = 2x³ - x² - 1 இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே ஒவ்வொரு நம்பராக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், 1 போடணும். 1 போட்டிங்கன்னா 2 × 1³ - 1² - 1 = 0 அப்படின்னு 0ன்னு வரணும். சரியா, இப்போ 2 × 1³ என்ன வரும், 2. -1 -1 என்ன வரும், -2. 2ல் 2 போனால் 0. அப்போ P(1) போடும்போது என்ன வருது, 0 வருது. இதே மாதிரி P(-1) போட்டிங்கன்னா ≠ 0 வரும். P(1/2) போட்டாலும் P(-1/2) போட்டாலும் ≠ 0 வரும். சரியா, ஸோ =0 வந்த 1 மட்டும்தான் நம்மளுக்கு ரேஷனல் ரூட். therefore x = 1 is a only rational root. சரியா, இதே மாதிரி செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா x⁴ - 3x + 1 = 0ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்மோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னு எடுத்துக்கணும், an அப்படின்னு எடுத்துக்கணும். லாஸ்ட் டேர்ம் என்னென்னு எடுத்துக்கணும், A0 அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த பாலினாமியலோட ரூட் எப்படி இருக்கும், P/Q ஸ்ட்ரக்சரில் இருக்கும். P வந்து கண்டிப்பாக இந்த A0 டிவைட் பண்ணோம். ஸோ 1உடைய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 -1. அதே மாதிரி Qவோடைய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qங்கிறது ஒரு ANோடைய ஃபேக்டர். ஸோ 1உடைய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 -1 இருக்கும். போனதில் பார்த்த மாதிரியே இந்த P/Q ஸ்ட்ரக்சரில் இதை எழுத போகிறோம். ஸோ Pக்கு பதிலாக 1 போட்டுக்கோங்க, Qக்கு பதிலாக கீழே இருந்து 1 எடுத்துக்கோங்க. அதேமாதிரி Pக்கு பதிலாக 1, Qக்கு பதிலாக -1. Pக்கு பதிலாக -1, Qக்கு பதிலாக 1. Pக்கு பதிலாக -1, Qக்கு பதிலாக -1. சரியா, 1/1 என்ன வரும், 1. 1/-1 -1 வரும். -1/1 வந்து -1 வரும். -1 -1 கேன்சல் ஆகி 1 வரும். இல்லை சிமிலாரிட்டிலாம் விட்டுறலாம், ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் ரிப்பீட்டடெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு தடவை எழுதிக்கோங்க. 1 2 தடவை இருக்குது, ஒரு தடவை எழுதிக்கோங்க. -1 2 தடவை இருக்குது, ஒரு தடவை எழுதிக்கோங்க. சரியா, ஸோ 1 -1 இதுதான் பாசிபிள் ரேஷனல் ரூட்ஸ். இதை என்ன பண்ணணும்னா, P(x) = x² - 3x + 1 = 0 இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க. அதாவது x⁴ 1/8 -3 × x பதிலாக 1 போடணும் +1. சரியா, ஸோ 1/8 என்ன வரும், 1 -3
ப்ளஸ் 1 ஒன்றே கூட்டினா 2 2 மைனஸ் 3 என்ன வரும் -1 வரும். இது நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. இதே மாதிரி p ஆஃப் -1 போட்டிங்கன்னா -1 ஹோல் பவர் 8 -3 இன்ட்டு -1 ப்ளஸ் 1 -1 ஹோல் பவர் 8 என்ன வரும் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் 1 வரும். 1 கூட்டினா 2 2 3 கூட்டினா 5ன்னு வருது. 5ங்கிறது நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஈக்குவல் டு 0 வந்தால் தான் நம்மளுக்கு ரூட், ஈக்குவல் டு 0 வரலன்னா நாட் அ ரூட். புரியுதா? ஸோ 1 - 1 தான் பாசிபிள் ரேஷனல் ரூட்ஸாக வந்துச்சு. ஆனால் அது ரெண்டுமே நம்மளுக்கு 0 வராததுனால கிவன் ஈக்குவேஷன் ஹேஸ் நோ ரேஷனல் ரூட்ஸ். கொடுக்கப்பட்டதுக்கு என்ன இல்லை, விகிதமுறு மூலங்கள் இல்லை.